அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக கிராம சபை கூட்டங்களை திமுக அரசு தவறாக பயன்படுத்துகிறது என தன்னாட்சி அமைப்பின் தலைவர் ஜாகிர் ஹுசைன் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில தமிழகத்துல 10,000க்கும் அதிகமான கிராமங்கள்ல கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் முதல்வர் ஸ்டாலின் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக பங்கேற்றார் என குறிப்பிட்டிருக்காரு. ஊராட்சி தலைவர்களும் கிராம மக்களும் அரசின் திட்டங்களை பாராட்டி பேசியதால் அது ஒரு பாராட்டு விழா போன்றும் ஒரு ஆன்லைன் குறைதீர் நிகழ்ச்சி போன்றதும் இருந்ததாக அவர் விமர்சித்திருக்காரு. தமிழக அரசின் இந்த ஏற்பாடு அரசியலமைப்பு சட்டத்தால் நிறுவப்பட்ட கிராம சபைகளை மதிக்காமல் சிறுமைப்படுத்தும் செயல்னோ அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத கிராம சபைகளில் முதல்வரே நேரடியாக வீடியோ கான்பரன்ஸ் வழியே குறைகளை கேட்பது ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாகும் என அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றியது போல் பிரதமர் மோடியும் உரையாற்ற வேண்டும் என வலுக்கட்டாயமாக தலையிட்டால் மாநில அரசு பார்த்து கொண்டு சும்மா இருக்குமா என ஜாகிர் ஹுசைன் கேள்வி எழுப்பியிருக்காரு.